ஆரடையான் நோன்பு. சத்தியவான் சாவித்திரி கதை. இந்த சத்தியவான் சாவித்திரி பக்தியும் காதலும் நிறைந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும். இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் மேலும் கேட்க சரோபாட்டி கதை கேளு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். பண்டைய காலத்தில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் பெயர் அஸ்வபதி. அவன் பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செய்தாலும் மனதில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு குழந்தை இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு மகள் பிறந்தால் அவளை நல்ல முறையில் வளர்த்து தர்மமாக வாழ வைப்பேன் என்று தினமும் இறைவனை வேண்டிக் கொண்டான். அவன் பல ஆண்டுகள் தவம் செய்து சூரிய தேவனை மற்றும் பரமாத்மாவை மனமார பிரார்த்தனை செய்தான். அந்த இறையருள் காரணமாக ஒரு நாள் அவன் வீட்டில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தைக்கு சாவித்திரி என்று பெயர் வைத்தனர். சாவித்திரி வளர வளர அவளின் அழகு, அறிவு, ஒழுக்கம் எல்லாம் ராஜ்யம் முழுவதும் பேசப்பட்டது. அவள் சாதாரண அரசகுமாரி இல்லை. அவள் மனதில் கருணை இருந்தது, தர்மம் இருந்தது, தைரியம் இருந்தது. ஒரு நாள் அவளது தந்தை அஸ்வபதி அவளை அழைத்து, மகளே, நீ இப்போது வயது வந்தவளாகி விட்டாய். உனக்கு பொருத்தமான வரனை நீயே தேர்ந்தெடுத்து வரலாம் என்று கூறினார். அப்போது சாவித்திரி தன் தந்தையை வணங்கி, அப்பா, நான் உலகத்தை பார்த்து என் மனதிற்கு பொருந்தும் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னாள். அவள் ஒரு நாள் அரச அரண்மனையை விட்டு வெளியேறி பல நாடுகளுக்கும் பல காடுகளுக்கும் பயணம் செய்தாள். அப்படி ஒரு நாள் அவள் ஒரு காட்டுக்கு சென்றாள். அங்கே அவள் ஒருவனை பார்த்தாள். அவன் எளிய உடை அணிந்திருந்தான். ஆனால் அவன் முகத்தில் அமைதி, கண்களில் நேர்மை, நடையில் தைரியம் இருந்தது. அவன் பெயர் சத்தியவான். சத்தியவான் ஒரு காலத்தில் ராஜகுமாரன். ஆனால் அவன் தந்தை இத்யுமத்சேனன் ஒரு போர் காரணமாக ராஜ்யத்தை இழந்துவிட்டு காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த குடும்பம் மிகவும் எளிமையாக வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் தர்மம் இருந்தது, நேர்மை இருந்தது. சத்தியவானை பார்த்த அந்த நொடியே சாவித்திரியின் மனம் உறுதியானது. இவரே என் வாழ்க்கை துணை என்று முடிவு செய்தாள். அவள் திரும்பி வந்து தன் தந்தையிடம் நடந்தது அனைத்தையும் சொன்னாள். அப்போது அங்கே வந்திருந்த ஒரு பெரிய முனிவர் நாரதர். நாரதர் அமைதியாக சாவித்திரியை பார்த்து, மகளே, சத்தியவான் மிகச்சிறந்த மனிதன். ஆனால் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்றார். அஸ்வபதி கவலையுடன் கேட்டார், என்ன முனிவரே? நாரதர் மெதுவாக சொன்னார், சத்தியவானின் ஆயுள் இன்னும் 1 வருடம் மட்டுமே உள்ளது என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. அஸ்வபதி தன் மகளிடம் சொன்னார், மகளே, இன்னொரு நல்ல வரனை தேர்ந்தெடு என்று சொன்னார். ஆனால் சாவித்திரி தைரியமாக பதில் சொன்னாள், அப்பா, ஒரு பெண்ணின் மனதில் ஒருவரை கணவராக ஏற்றுக்கொண்டால் அதுவே அவளது வாழ்க்கை முடிவு. என் மனம் சத்தியவானை தேர்ந்தெடுத்து விட்டது என்று சொன்னாள். அவளது உறுதியை பார்த்த அஸ்வபதி சம்மதித்தார். அதன்பின் சாவித்திரி மற்றும் சத்தியவான் திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு பிறகு சாவித்திரி ராஜமகளாக அல்ல, ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக காட்டில் வாழத் தொடங்கினாள். அவள் தினமும் தன் கணவரையும் மாமனாரையும் மாமியாரையும் சேவித்தாள்.
நாரதர் கூறிய அந்த ஒரு வருடம் மெதுவாக முடிவை நோக்கி சென்றது. அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அதை நினைத்து சாவித்திரி மனதில் உறுதியான ஒரு விரதத்தை எடுத்தாள். அவள் 3 நாட்கள் உணவு உண்ணாமல் தவம் செய்தாள். இறைவனை மனமார பிரார்த்தனை செய்தாள். அந்த நாளே மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் நேரம். அந்த நேரத்தில் பெண்கள் கடைப்பிடிக்கும் ஒரு புனித விரதம்தான் காரடையான் நோன்பு. அந்த நாளில் பெண்கள் உருகாத வெண்ணெய், ஒரு அடை என்று வைத்து இறைவனை வேண்டிக் கொண்டு தங்கள் கணவரின் ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த நாளும் வந்தது. அன்று காலை சத்தியவான் காட்டிற்கு மரம் வெட்டப் போக தயாரானான். சாவித்திரி அமைதியாக அவனிடம் சொன்னாள், நானும் உங்களுடன் வருகிறேன். சத்தியவான் சிரித்து, காடு மிகவும் கடினமானது என்றான். ஆனால் சாவித்திரி உறுதியாக, என் மனம் இன்று உன்னுடன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்றாள். இருவரும் காடு நோக்கி சென்றார்கள். சத்தியவான் மரம் வெட்டி கொண்டிருந்தான். சில நேரம் கழித்து அவன் திடீரென தலை சுற்றி, சாவித்திரி, எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது என்றான். அவள் உடனே அவனை தன் மடியில் சாய்த்தாள். அந்த நொடியில் ஒரு அசாதாரண அமைதி சூழ்ந்தது. அங்கே ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அவர் யமன், உயிர்களின் ஆயுளை முடிக்கும் தர்மதேவன். யமன் சத்தியவானின் உயிரை எடுத்தார். சாவித்திரி அமைதியாக எழுந்து அவரை பின்தொடர்ந்து சென்றாள். யமன் திரும்பி பார்த்து சொன்னார், சாவித்திரி, மனிதர்கள் இவ்வளவு தூரம் வர முடியாது. அதனால் நீ திரும்பிச் செல் என்று சொன்னார். ஆனால் சாவித்திரி பணிவுடன் பதில் சொன்னாள், என் கணவன் செல்லும் வழியில்தான் நான் செல்ல வேண்டும். நான் எப்படி திரும்பிச் செல்வேன் என்றாள். யமன் அவளது பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், நீ என்னிடம் ஒரு வரம் கேள், ஆனால் சத்தியவானின் உயிரை மட்டும் கேட்காதே என்று சொன்னார். சாவித்திரி சிறிது யோசித்துவிட்டு, என் மாமனாருக்கு மீண்டும் பார்வை கிடைக்க வேண்டும் என்றாள். அப்படியே ஆகட்டும் என்றார் யமன். ஆனால் சாவித்திரி இன்னும் அவரை பின்தொடர்ந்தாள். யமன் மீண்டும் கேட்டார். இன்னொரு வரம் கேள் என்றார். அவள் சொன்னாள், என் மாமனார் தன் ராஜ்யத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்றார் யமன். ஆனால் சாவித்திரி இன்னும் நிற்கவில்லை. 3வது முறையாக யமன் சொன்னார், இன்னொரு வரம் கேள் என்றார். அப்போது சாவித்திரி தைரியமாக சொன்னாள், எனக்கும் சத்தியவானுக்கும் 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்டாள். யமன் உடனே சம்மதித்தார். ஆனால் சில நொடிகளில் அவர் சிரித்தார். சாவித்திரி, நீ மிகவும் புத்திசாலி. உன் கணவர் இல்லாமல் உனக்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று கேட்டார். அவர் அவளது பக்தியையும் அறிவையும் கண்டு வியந்தார். உன் கணவரின் உயிரை உனக்கு திருப்பித் தருகிறேன் என்றார். அந்த நொடியில் சத்தியவானின் உயிர் மீண்டும் அவன் உடலில் சேர்ந்தது. சாவித்திரி திரும்பி வந்தாள். சத்தியவான் கண்களை திறந்தான். அந்த நாள் முதல் சாவித்திரி உலகம் முழுவதும் பதிவிரதையின் சின்னம் என்று போற்றப்பட்டாள். உண்மையான அன்பும் உறுதியும் இருந்தால் விதியையும் மாற்றலாம்.